இன்னைக்கு நம்ம எக்லெஸ் ப்ரௌனி தான் பண்ணிருக்கோம். இந்த ஆர்டரை எங்க ஏரியால இருக்க ஒரு அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க கிறிஸ்டின் ஃபேமிலி. தவ காலத்துல நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால எக்லெஸ்ல எங்களுக்கு பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. சாக்லேட் ப்ரௌனி, பிளாண்டிஸ் எல்லாம் நான் ரொம்பவே சூப்பரா பண்ணுவேன். ஆனா எக்லெஸ்க்கு நான் இன்னும் கரெக்டான ரெசிபி கண்டுபிடிக்கல. லாஸ்ட் டைம் பண்ணும்போது கூட ரொம்ப சொதப்பலா தான் வந்திருந்தது. இதையும் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு அவங்க எனக்காக ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா நல்லா வரும்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்க வச்சுதான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த ரெசிபியை நான் பண்ணேன். நானே எதிர்பார்க்கல, ரொம்பவே நல்லா வந்திருந்தது. எக்குக்கும் எக்லெஸ்க்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்ல. ஆனா எக்லெஸ் ப்ரௌனி ரொம்பவே சாஃப்டா இருந்தது. பொதுவா கர்டை எதுல யூஸ் பண்ணாலும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம நான்வெஜ்ல எல்லாம் கூட யூஸ் பண்ணிருப்போம். ப்ரௌனில யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் ரொம்பவே சாஃப்டா இருந்தது. ஆனா இந்த எக்லெஸ் ப்ரௌனிய பீஸ் போட முடியல, அதனால அவங்களுக்கு கட் பண்ணாம முழுசா அப்படியே கொடுத்துட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க.